தேங்காய் பால் சோறு வெரி ஈஸி டு மேக், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சஹர் டைம்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணி ரம்ப இலை ஆட் பண்ணிக்கலாம். ரம்ப இலை கிடச்சா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஆனியனை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிற அளவுக்கு சாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரைஸோட கலரே சேஞ்ச் ஆகிடும். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். கல் உப்பு தான் எடுத்திருந்தேன், இந்த உப்பே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப திக்கான தேங்காய் பால், தண்ணியான தேங்காய் பால் அப்படிலாம் கிடையாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சரிசி தான் எடுத்திருந்தேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ 1:2ங்கிற ரேஷியோவில் தான் நான் தேங்காய் பாலும் அரிசியும் எடுத்திருந்தேன். ஸோ 7 நிமிஷத்துக்கு அப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அரிசியும் தண்ணியும் சமமாக கொதிச்சு வர கேப்பில் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம்மில் விட போகிறோம். ஸோ இப்போது பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அரிசியோட பாட்டையும் வச்சுட்டு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம்மில் விட்டோம் அப்படின்னா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான தேங்காய் பால் சோறு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீனானம் சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கூடவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.